நம்ம வெத்துக்கால இனத்தில் எல்லாருமே லைக் பண்ணக்கூடியது என்னென்னா, எப்படியாப்பட்ட சேவல் வந்து ரொம்ப கிளாசிக்காக பறந்தாலும், ஏன் அந்த சேவலை விலைக்கே கொடுத்தாலும் நம்ம அவர்கிட்ட அப்படி லைனில் போய்ட்டு ஒரு பொட்டைக்கோழி வாங்கிட முடியாது. காரணம், வெத்துக்கால இனத்தில் ரொம்பவும் நேசிக்கக்கூடிய ஒரு பொருள்னால் அது பொட்டைக்கோழி தான் சொல்லுவோம். அந்த பெட்டைக்கோழிக்கு எப்படிலாம் நம்ம தேர்வு பண்ணணும், எந்த மாதிரி தேர்வு பண்ணணும், அம்சங்கள், இப்படி தேர்வு பண்ணக்கூடிய பொருளை வச்சு எப்படி அதை ப்ரீடிங் பண்ணணும். சப்போஸ் ஒரு பொட்டைக்கோழி நல்ல தரமான ஒரு பொட்டைக்கோழி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, விலைக்கு கொடுக்குறாங்கன்னா, அதில் என்ன ஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு பொட்டைக்கோழியை ப்ரீடிங்க்கு போகிறதுக்கு முன்னே நம்ம ஒரு 15 டேஸ் வந்து என்னென்னலாம் ஃபுட்டு கொடுக்கணும், எப்படி அதை கையில் வைக்கணும். சப்போஸ் மஸ்துக்கு வரலாம், மஸ்துக்கு வர மாதிரி என்ன ஃபுட்டு கொடுக்கணும். என் பொட்டைக்கோழி போன பேட்சில் நல்லா முட்டையிட்டு இருந்துச்சு, இந்த பேட்ச் பார்த்தா நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். அதுக்கான ஒரு விளக்கமும், ஏன்னா ஒரு சிலங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பெட்டைங்க பார்த்தோன்னா அதனுடைய வகராவே அந்த மாதிரி இருக்கும். ஒரு 3 வயசு 4 வயசுக்கு அப்புறம் முட்டையை நிறுத்திடும். அப்படி இல்லையா, இன்னும் ஒரு சில பெட்டைக்கோழி என்ன பண்ணால் ஒரு 2.5 வயசு 3 வயசு வரைக்கும் கண்டினியூஸாக அது முட்டை வச்சிட்ருக்கோம். திடீர்னு பார்த்தா 6 மாதத்துக்கு ஒரு டைம், அப்படிலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் அது முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது எல்லாமே வந்து அதோடைய வகரா பொறுத்து இருக்குது. என்னுடைய பெட்டைக்கோழி பார்த்தா இன்ன வரைக்குமே முட்டையிடலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபால்ட்லாம் நிறைய இருக்குது. முட்டை வச்சுட்டே இருந்தது, திடீர்னு பார்த்தா முட்டை வைக்கல, கொழுப்பு எதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு இது போல் நிறைய கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் தெளிவான ஒரு விளக்கத்தை பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா என்னால் முடிஞ்சதுக்கு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக நான் கொண்டு போகிறேன். அதுபோல் நான் சொல்கிற சின்ன சின்ன நுணுக்கமும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு குருக்கிட்ட போய் கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக பல ஆண்டுகள் ஆகும். அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷனோட உங்களுக்கு ஒரு மன திருப்தியாக கொடுக்க நான் விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பெட்டைக்கான மொத்த டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இப்போ பெட்டையை எப்படி நம்ம தேர்வு பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதனுடைய சண்டை வியூகத்தை வச்சும் நீங்கள் தேர்வு பண்ணலாம். அப்படி இல்லையா, நல்ல ஒரு வழிகாலில் அது சண்டையே போடனாலும் அது நல்ல ஒரு வழிகாலில் வகரால் இருக்குன்னா அந்த பொருளை எடுத்து நீங்கள் ப்ரீட் பண்ணலாம். அதுக்காக என்னென்ன அம்சம்லாம் இந்த பெட்டைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இதுக்குன்னு ஒரு 18 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் ஓவரலாக சொல்லிவிட்டு அந்த வீடியோக்கான ஒரு லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், சரிங்களா? எப்பவுமே பெட்டையை பார்த்தோன்னா முக அம்சம், உடல்வாட்டம், விரல் அமைப்பு, கால் பட்டி, கட்டை அமைப்பு, ரங்க அமைப்பு, இதெல்லாம் வச்சு நம்ம பெட்டையை செலெக்ஷன் பண்ணணும். ஏன்னா ஒரு ப்ரீடிங்கில் பார்த்தா ஒரு இன வழிக்கு ரொம்ப 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 சிறப்பானது பார்த்தா பெட்டை தான். சேவலை காட்டிலும் பெட்டை தான் ரொம்ப ஸ்பெஷலாக போடணும். அதுதான் வந்து அடுத்த தலைமுறையை தெளிவாக கொண்டு வரும். பெட்டையை நல்லா முக அம்சத்தோடு போடுங்க, ரங்கு நல்லா அடரங்காக போடுங்க, நீட்டு போக்காக போடுங்க, சரிங்களா? இது மாதிரிலாம் நீங்கள் வாங்கிட்ட பிறகு ஒரு பெட்டையை செட் பண்ணுறீங்கன்னா, செட் பண்ணுறதுக்கு முன்னே சேவலுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சேவலுக்கும் சரி பெட்டைக்கும் சரி ஃபுட்டு, இந்த ஃபுட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த பட்டை லவங்கம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கோழிகளுக்கு, பெட்டை கோழிக்கு முட்டையோட மஞ்சக்கருவில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 உருண்டை கொடுத்துட்டு வாங்க. கூட நீங்கள் மாவாக போட்டால் அந்த மாவில் பார்த்தா மகரந்த தூள் இல்லை ஊறுதல் தலை நல்லா பொடி பண்ணி போட்டு கொடுத்துட்டு வந்தாவே ஒரு 2 வாரத்தில் ஒரு 5 டைம் கொடுத்துட்டவே சேவலுங்க ரொம்ப ஸ்டெமினாகவும் இருக்கும். வர கோழி குஞ்சுக்கும் ரொம்ப திடமாக இருக்கும். 2.5 கட்டை 3 கட்டை டபுள் ஃபிட்டு அதுமாரி நல்ல ஒரு உடல் பாட்டத்தோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா 8, 9, 10 மாதம் கிட்ட ஆகிடுச்சு, இன்னும் பெட்டைக்கோழி மஸ்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி பெட்டைக்கோழிங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பூ என்ன பூனா முருங்கைப்பூ, முருங்கை இலை, முருங்கைப்பட்டை இதெல்லாம் நசுக்கி நல்லா அது கூட கொடுத்துருங்க, மஸ்துக்கு வந்துடும். அப்படி இல்லையா, அந்த கோழிக்கு வந்து உடலை பூச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், குடற்புழு நீங்கள் பண்ணிவிடுங்க. அது நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் பண்ணிட்டாவே அந்த மாதிரி மஸ்துக்கு வர பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். இப்போ செலெக்ஷன் பண்ணியாச்சு, கரெக்டாக ப்ரீட் செட் பண்ணியாச்சு, நல்ல ஒரு சேவலை தான் நம்ம ப்ரீட் போட்டிருக்கோம் பெட்டையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீட் பண்ணுறோம். அதுக்கான வர கோழி குஞ்சுங்க பார்த்தோன்னா ஒரு பட்டை ரகம் என்னென்னா அப்படியே அதனுடைய அப்பனை அப்படியே உரிச்சு வச்சு நமக்கு ப்ரீட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பட்டையும் சரி. இன்னொரு பட்டை இருக்குது நம்ம பண்ணுறக்கூடிய ஒரு ப்ரீடில் பார்த்தோன்னா அதுக்கும் கோழி குஞ்சுகளுக்கும் சம்மந்தமே, வரக்கூடிய கோழி குஞ்சுகளுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இது போல் நீங்கள் ஒரு செட்டிங்கை, ஒரு சேவலையும் ஒரு பட்டையும் நீங்கள் உங்கள் லைனுக்குள்ளேயே, இப்போ நீங்கள் உங்கள் குரு வந்து உங்கள்கிட்ட ஒரு சேவலையும் ஒரு பட்டையும் கொடுக்குறாங்க, அதில் வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சேவல் வந்துச்சுன்னா அந்த சேவலை தயவு செய்து சண்டையே போடணும் கொடுத்துடாதீங்க. அதுதான் ஒரு நல்ல வழிகாலுக்கான ஒரு முன் மாதிரி. ஏன்னா அதனுடைய தாத்தன் முப்பாட்டன் எல்லா லைனையும் அது கொண்டு வந்துடும். அந்தமாரி சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற ஒரு பொருள் பார்த்தோன்னா அது ரொம்ப வில்லங்கமான ஒரு பொருளுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை ப்ரீட் பண்ணுற ஒரு பெட்டையும் அது ஒரு டைப்பு. அப்புறமா என்ன பண்ணுன்னா, இப்போ வலிக்காலாக இப்போ அம்மா பொண்ணுக்கு பொண்ணு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி போய்ட்டு இருக்கும்போது ஒரே லைனாக இருக்கும். இப்போ நம்ம என்ன சேவலை போட்டாலும் அதனுடைய அம்மாவுடைய வழியை மட்டும்தான் அது அதனுடைய சேவலுக்கு புத்தி வரும். அந்த மாதிரி சேவலுங்க கொடுக்குற ஒரு பெட்டையும் அது ஒரு ரகமாக இருக்கும்.
இதையெல்லாம் தாண்டி இன்னொரு ரகம் இருக்குது. எப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பெட்டைக்கோழி பார்த்தா அந்த பெட்டைக்கோழி வந்து நல்லா வாய் ஷூட்டாக பறக்கும், நல்லா தாறுமாறாக பறக்குன்னா, ஆப்போசிட் நீங்கள் போடக்கூடிய ஒரு சேவலும் அதுபோல் தான் இருக்குன்னா, அதுக்கும் இதுக்குமே நீங்கள் மேட்சிங் பண்ணும்போது வர கோழி குஞ்சுங்க சேவலுங்க பார்த்தோன்னா ஒரு 4 பொட்டை இருக்குது, ஒரு 3 சேவல் இருக்குன்னா, அந்த 3 சேவலுடைய சண்டையை காட்டிலும் 3 பெட்டையோட சண்டை ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி லைனில் வரக்கூடிய ஒரு பொருளும் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஏன்னா உங்களுக்கு இப்போ வேரியேஷன் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும். இந்த பெட்டையை பார்த்தோன்னா குணாதிசயங்கள் தனித்தனியாக இருக்கும். இந்த வேரியேஷன் பண்ணி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், சேவலை கூட நம்ம ஒரு 10,000 12,000 13,000 கொடுத்து வாங்கிக்கலாம், கொடுத்துருவாங்க, காசு கொடுத்தா கொடுத்துருவாங்க. ஆனால் பெட்டையை நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்கிட முடியாது. ஒரு நல்ல ஒரு பெரிய பழைய காலத்துலேருந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆளுகிட்ட போய்ட்டு நீங்கள் பெட்டையை அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்கவே முடியாது. சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு அறிமுகமான இடத்துல நல்ல பயங்கரமான பெட்டை வருது, ரேட்டுக்கு வருதுன்னா அவங்களும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீடியோலாம் ஃபுட்டேஜ் எல்லாம் போடுவாங்க. எப்படின்னா, இந்த பெட்டையில் வர எல்லா சேவலும் வந்து தாறுமாறாக ஒன்றரை தண்ணி ஒரு தண்ணிக்குள்ளேயே முடிச்சிடும், அதுமாதிரி சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. அது உண்மையாக இருக்கும், கண்டிப்பாக உண்மையாக இருக்கும். அது பார்த்தா வீடியோ ப்ரூஃபோடு காமிப்பாங்க. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட பார்த்தா பெட்டைக்கு பார்த்தா ஒரு 5 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க சொன்னது எல்லாமே பர்ஃபெக்டாக உண்மையாக இருக்கும். வீடியோ அனுப்பி நம்ம பொருள் காசு கொடுத்து வாங்கிடுவோம். நம்மக்கிட்ட வந்த பிறகு அந்த பெட்டைக்கு என்ன ஃபால்ட் ஆகிடுனா, முட்டையிடாது. சரியா, நல்லா மெரிச்சில் வாங்கும், முட்டையிடாது. சப்போஸ் முட்டையே இதனால் உள்ளே கருக்கூடாது. இது போல் ஃபால்ட்டுங்களில் வர பெட்டைங்களை தான் அதிகமாக பெரிய லைனில் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் நம்ம ஏமாந்துடக்கூடாது. சரிங்களா, அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், இல்லை எப்பயுமே சொல்லுவேன், நம்ம சேவலை காட்டிலும் பெட்டைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுதான் அடுத்த தலைமுறையை நமக்கு அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொருள். இது இந்த முட்டை இடுறதுல அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இந்த சிக்கலை பார்த்தா நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போது அடுத்த கருத்து என்னென்னா, ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அவங்கக்கிட்ட நல்லா அது 4 பந்தி 5 பந்தி நல்லா பறந்துருக்கும், நமக்கும் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. அவங்க வந்து சேவலை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு நீங்கள் இப்போ வச்சுட்டு ப்ரீட் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய திங்கிங் என்ன தான் இருந்தாலும் ஒரு சேவலை வச்சு அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம சேவல் மாதிரி இன்னொரு சேவலை கொண்டு வர முடியாது, ப்ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த திங்கிங்கை கொடுப்பாங்க. ஆனால் இது உண்மை தான். எப்படின்னா, அதனுடைய வலிக்காலிருந்து இன்னொரு பெட்டை மேலே வலிக்காலை போடும்போது அதே சேவலை அது கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் தான். அதனால தான் வந்து பாதி பேர் வந்து நம்மக்கிட்ட சேவலை கொடுக்குறது காரணமே, பெரிய சேவலாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் அந்த சேவல் மாதிரி கொண்டு வர முடியாதுன்னு ஒரு திங்கிங்கில் கொடுத்துருவாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணுவோன்னா, அந்த பெரிய நுணுக்கம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவோன்னா, நல்ல ஒரு பெட்டை சண்டையே போடாதுங்க, சும்மா இருக்கும், அந்த பெட்டையை செட் பண்ணி அதை விட டாப்பான ஒரு பொருள் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நுணுக்கெலாம் இருக்குது. அதுபோல் இன்னொரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஒரு பெட்டையை ஃபஸ்ட்டு நம்ம வாடியில் ஒரு பட்டையை வந்து நம்ம வச்சுருப்போம். அந்த பட்டையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பட்டையை நம்ம எடுத்திருப்போம். இந்த 15 பட்டையும் ஃபஸ்ட்டு பட்டையை விட ரொம்ப விசேஷமாக பண்ணும், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். எல்லாமே பேரை காட்டிலும் அதனுடைய தலைமுறைகள் வந்து பெருசாக பேர் வாங்கும். ஆனால் இந்த பட்டை எதுவுமே இருக்காது, சண்டையும் இருக்காது, அமைதியாக இருக்கும். சும்மா அது புத்தி மட்டும் நல்லா ஸ்பெஷலாக இருக்கும். அது என்னென்னா, அதனுடைய அப்பா முப்பாட்டை அந்த மாதிரி லைன்லேருந்து கொண்டு வந்த ஒரு பட்டையில் நம்ம ப்ரீட் பண்ணோன்னா நம்ம இந்த பேத்தியை கூட கொடுத்துடலாங்க. ஏன்னா இது எல்லாமே பேர் வாங்கி கொடுத்துரும், எல்லாமே பண்ணிவிடுவோம். ஆனால் இதெல்லாம் கொண்டு வந்தது காரணம் என்ன, அந்த தாய் பட்டையை நம்ம எப்பவுமே கொடுத்துடக்கூடாது. சரிங்களா, இதுபோல் ஒரு சில பெட்டைகள் தான் இருக்குது. என்னென்னா, இந்த பெட்டைகிட்ட சண்டையும் இருக்காது, வாய் சுத்தமும் இருக்காது, ஆனால் புத்தி மட்டும் நான் இங்கே வேறு இருந்துப்பேன், எவ்வளோனா என்ன அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புத்தியில் இருக்கும். ஆனால் அந்த பெட்டையை வச்சு நம்ம ப்ரீட் பண்ணும்போது அதுலேருந்து வர பொருளுங்கள்லாம் அவ்வளோ தரமாக செய்யும். அந்த மாதிரி இருக்கிற பொருளுங்களாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது போலனா அவங்க பரம்பரையாக வகராவே அந்த லைனேஜை மெயின்டைன் பண்ணி இருக்கிறவங்க கிட்ட தான் அந்த மாதிரி பொருள்லாம் இருக்கும். சரிங்களா, பெட்டைங்க கிட்டே இவ்வளோ நுணுக்கம் இருக்குது. சரி, நுணுக்கத்தை தாண்டி சிக்கல்கள் என்னென்ன சிக்கல்லாம் இருக்குன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு பெட்டை பார்த்தோன்னா அது வலிக்காலாக அதனுடைய அம்மா அதனுடைய பாட்டிங்க எல்லாமே வந்து கரெக்டாக ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயசு வரைக்கும் முட்டையிடும். அதுக்கப்புறம் முட்டையிடாமல் போயிடும். அப்படி இல்லையா, அந்த ஒரு 5 வயசு 6 வயசு வரைக்கும் ஒரு 8 முட்டை இல்லை 10 முட்டை வரைக்கும் இடும். அதுக்கப்புறம் வயசு ஆக அப்புறம் முட்டையை நிறுத்திடும். எப்படின்னா 4 3 2 அந்த மாதிரி போடும். இதுலேயும் ஒரு சில ரகம் இருக்குது. 6 மாதம் இப்போ நம்ம ஒரு சிலங்க என்ன பண்ணுவோன்னா, அவங்ககிட்ட ஒரு 4-5 பட்டை இருக்குன்னா, பட்டையிலேருந்து முட்டையை எடுத்து போய்ட்டு வேறு ஒன்று இங்கிபெட்டில் வச்சுருவாங்க, இல்லையா அப்படிலாம் நாட்டுக்கோழியில் வச்சு இது பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணால் கண்டினியூஸாக அதை ப்ரீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதனால் என்ன ஆகுனா, ஒரு சில கோழிங்களுக்கு பார்த்தோன்னா அப்படியே சடனாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்ச பிறகு 6 மாதம் ஒரு டைம் முட்டையிடும், அப்படியே 1 வருஷத்துக்கு ஒரு டைம் முட்டையிடும், அப்படியே முட்டையை நிறுத்திடும். இது மாதிரிலாம் ஃபால்ட் நடக்கும்போது இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கானா? இருக்குது. அந்த தீர்வு வந்து சக்ஸஸ் ஆகும்,
ஃபெயிலியர் ஆகும். அது வந்து அந்த கோழிக்கு என்ன ஃபால்ட்டுன்னு தெரிஞ்சு நம்ம பண்ணணும். சப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவம் பார்த்தா அதுக்கு வந்து செட் ஆகிட்டு பலன் தரும். இல்லைனா அது நம்ம ரொம்பவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குடலெல்லாம் புண்ணாகி அந்த கோழி இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் அதனுடைய கோழிக்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருத்துவம் பண்ணணும். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி ஃபால்ட் ஆகிற கோழிகளுக்கு நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் எவ்வளோ கொடுத்தாலும் ஒன்றுமே பலன் தராது. இதுக்கு எப்பயுமே அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லுவேன் என்னுடைய பழைய வீடியோக்கெல்லாம். எந்த ஒரு சேவலுக்கும் கோழிக்கும் சரி நம்ம சித்த மருத்துவத்தை நம்ம அந்த கொஞ்சம் அது ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து வந்து அது உடம்புக்குள்ளே ஊறிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அதை ஈஸியாக எடுத்துக்கும். ஓகே, இப்போது எந்தெந்த கோழிங்களாம் வந்து முட்டையை நிறுத்திடும் அப்படின்னு பார்த்தா, இந்த முள்ளு பட்டைங்க பார்த்தா அதுதான் கொஞ்சம் அதிகமாக முட்டையை நிறுத்தக்கூடிய ஒரு கேஸில் ஃபஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சேவலை பார்த்தாவே அப்படியே இது கிட்ட அண்டக்கூடாது, நல்லா அது ஈக்குவலாகவே அது பறக்கும். அந்த மாதிரி சேவலும் முட்டையை நிறுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கூவரப்பட்டைங்க, இந்த கூவரப்பட்டைங்க முள்ளு பட்டைங்கெல்லாம் ஒரே கேஸுங்க. சரிங்களா? அதுபோல் நமக்கு தெரியாமல் சேவல் மேலே அதிகமாக நம்ம டப்புனி பார்க்குற பட்டைங்களும் முட்டை நிறுத்தக்கூடிய ஒரு கேஸ். ஏன்னா அது பறந்து அதனுடைய கருவுலாம் வந்து கலைஞ்சிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது முட்டை போட தன்மையை இழந்துடும். உடனே கமெண்ட்ஸில் வந்து இல்லை ப்ரோ என்கிட்ட வந்து 10 வயசு 11 வயசு வரைக்குமே 13 வயசு வரைக்குமே என்கிட்ட பட்டை இருக்குது, அந்த பட்டைங்களாம் முட்டையிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. நான் சொல்வது பார்த்தோன்னா அதிகமாக இந்த மாதிரி ஃபால்ட்டு நடக்கிறது பார்த்தா அதிகமாக இதில் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு என் அனுபவத்தில் சொல்கிறேன். இது வந்து ஒரு சிலருக்கு வந்து வித்தியாசங்கள் ஏற்படலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா என்னுடைய கோழிங்க பார்த்தா சேவல்கிட்ட நல்லா மெரிச்சல் வாங்குது, கருக்கூடியும் முட்டை வருது. ஆனால் அந்த முட்டையில் பார்த்தா சரியான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்குமே தான் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ப்ரீடிங் செட் பண்ணும்போது அந்த 2 கோழிக்கும் சேவலுக்கும் முறையான ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டாவே அந்தமாரி ஃபால்ட்டு வராதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா என் சேவல் நல்லா பட்டையை மிதிக்குது, அந்த பட்டை பார்த்தா முட்டையவே இட மாட்டேங்குதுன்னா 2 ஃபால்ட்டு தான். ஒன்று பார்த்தா அந்த கோழிக்கு ஒரு நாள்பட்ட வியாதியாக இருக்கலாம். வியாதியாக இருக்கும்போது ரத்த கழிச்சல் ஆகி அதனுடைய கரு அமைப்பெல்லாம் உடஞ்சி போயிட்டு அந்த நோயிலேருந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்கும். ஆனால் அதனுடைய கரு அமைப்பு எல்லாமே கலைஞ்சிட்டு பிறகு அதனால் முட்டையோட தன்மை இழந்துடும். அதுக்கப்புறமா கொழுப்பு அதிகமாக இருக்கும்போதும் இந்த மாதிரி முட்டை இருக்கிறதுக்கு இடக்கூடிய ஒரு தன்மையை அதை இழந்துடும். ஏன்னா அந்த நம்ம சேவல் மிதிக்கும்போது அதனுடைய பெட்டைக்கோழியுடைய அந்த விந்தணுக்கள் செல்லக்கூடிய ஒரு குழாலை பார்த்தா அடைப்பு, அவ்வளோ அடைப்பும் அந்த அளவுக்கு கொழுப்பு இருந்தாலும் அது முட்டை இடாதுங்க. ஏன்னா இது எவ்வளோ மிதித்தாலும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த பெட்டைக்கோழி கழிச்சிட்டு போகும்போது பாருங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி திப்பி வெள்ளையாக சேர்ந்து வரும். அடுத்த டைம் நல்லா கட்டியாக போகும். ஸோ அந்த மாதிரி சேர்ந்து வரும்போது அதனுடைய விந்தணுக்கள் எல்லாமே இது கூட கழிச்சலே வெளியே வந்துடும். ஒரு சில கோழிக்கு அந்த குழாயில் விந்தணுக்கள் போகாமல் உடனே நம்ம அந்த ஆசன வாய்க்குள்ளே வெளியே உடனே வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரிலாம் நடக்கும்போது தான் அந்த கோழிக்கு பார்த்தா நம்ம சேவல் மிதிக்குது ஏன் முட்டை போட மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து நீங்கள் எல்லா வைத்தியமும் பண்ணி அந்த சேவல் அந்த கோழி கடைசியாக அது ஒரு அளவு தான் அந்த கோழியால் ட்ரீட்மெண்ட் தாங்க முடியும். அப்படி இல்லையா வழுத்தில் புண்ணாகி அந்த கோழி இறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம கோழிக்கிட்ட என்ன ஃபால்ட்டுக்குன்னு நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியலாம் ஒரு பெரிய நல்ல ஒரு சோக்காலிட்டி எடுத்து போய்ட்டு கொடுத்துட்டு அவங்களால பார்த்து சொல்ல முடியும்னா அவங்கள்ட்ட தாராளமாக நீங்கள் அதுக்கான ஒரு வழி கேட்டுக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட நம்ம இப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு வாடிலையும் பார்த்தா ஒரு 10 போட்டோ 5 போட்டு இருக்கிறேன். அந்த 10 போட்டையில் ஒரு 4-5 போட்டைக்கு இந்த மாதிரி ஃபால்ட் இருக்கும். இந்த மாதிரி ஃபால்ட் இதனால தான் வருது. இதுக்கான ஒரு மருத்துவம் பார்த்தோன்னா கொழுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா நெல் கொடுத்துட்டே வாங்க. நீங்கள் பெரிய வயதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. இந்த நெல் கொடுக்கும்போது ஒரு சில கோழிங்களுக்கு பார்த்தா சடனாக ஒரு 2-3 வாரத்துலேயே வந்து உள்ளே இருக்கிற கொழுப்பெல்லாம் கிழிச்சிட்டு வெளியே வந்துட்டு ஒரு மாதத்துலேயே அது தேவை கூட உட்காந்து முட்டையிட்டுரும். அது இன்னொரு சில கோழிங்க பார்த்தோன்னா 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் 7 மாதம் வரைக்குமே ஆகலாம் சரியாகிறதுக்கு. சரிங்களா? அதனால் ஒரு சில கோழிங்க சரியாயிடுச்சு ஒரு சில கோழிங்க சரியாகுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்லாம் யாரும் சொல்லாதீங்க. கண்டிப்பாக இது நடக்கும், ஆனால் கொஞ்சம் நாட்கள் ஆகும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போலேருந்தே உங்கள்கிட்ட வந்து ஒரு பேரிங் செட் பண்ணி கோழி குஞ்சு பிறந்துச்சுன்னா அந்த கோழி குஞ்சுங்களுக்கு சித்த வைத்தியத்தில் மருந்து கொடுக்க பாருங்கள். ஏன்னா சித்த வைத்தியம் இப்போ நம்ம மூல காரணம் எல்லாமே வந்து ஃபுல்லாக மருந்து போட்டு எந்த ஒரு உணவுமே வந்து நம்மளால் சித்த வைத்தியம் நல்லா இது ஆரோக்கியமான பொருள்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா ஒரு பெட்டையை எப்படி தேர்வு பண்ண பெட்டைக்கு என்னெல்லாம் அம்சம் இருக்குது, அந்த அம்சத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பெட்டை சண்டை போட்டாலும் சரி போடலாலும் சரி மெயினாக அதனுடைய பெட்டைக்கான ஒரு வகராவை நம்ம தெரிஞ்சு அந்த பெட்டையை வாங்கி நம்ம ப்ரீட் பண்ணும்போது அதுக்காக நம்ம செலக்ட் பண்ணுற ஒரு சேவலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி அதில் வர கோழி குஞ்சுங்க அதனுடைய பேரை கொண்டு வருது. அதுக்கப்புறமா பெட்டைக்கில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள்
சிக்கல்கள் என்னென்னா அந்த முட்டையிடுறது, ஒரு சில பட்டைங்க பார்த்தா அதனுடைய கோழி குஞ்சுங்க பார்த்தா ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும். திருப்பி நம்ம அதை எடுத்து பண்ணும்போது அதுக்குள்ள வர கோழி குஞ்சுங்க நம்ம வந்து நல்லா விசேஷமாக பண்ணும். அந்த மாதிரி சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த பட்டைக்கான ஒரு அம்சத்தை விளக்கங்களை தெளிவாக சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்புறமா அந்த கொழுப்புன்னு சொல்லும்போது அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு நிறைய மருத்துவம் இருக்குது. அதுக்கு தான் சிம்பிளான ஒரு மருத்துவம் நெல் சொன்னேன். சரி, நெல் உங்களுக்கு செட் ஆகலாம். நான் இன்னொரு மருத்துவம் சொல்கிறேன். இந்த ஓமம், கருஞ்சீரகம், வெந்தயம், இந்த 3 பொருளோட அளவு பார்த்தோன்னா வெந்தயம் கருஞ்சீரகமும் ஒரு 150 கிராம் எடுத்துங்க. ஓமம் வந்து ஒரு 75 கிராம் எடுத்துங்க. இது 3தையும் நல்லா ஒரு தவால போட்டு நல்லா செந்நிறமாக அந்த கலருக்கு வறுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு பொடி ஆக்கிக்கிங்க. நீங்கள் பொடி ஆக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னா எந்த கோழி பிரச்சனையும் அந்த கோழிக்கு முடிஞ்சளவுக்கு எல்லா கோழிக்குமே கொடுக்கலாம். நார்மலாக இருக்கிற கோழிக்கு கொடுக்கும்போது அந்த உணவு முறை மட்டும் மாறும். இந்த மாதிரி ரொம்ப சிவியராக இருக்கிற கோழி அது ட்ரீட்மெண்ட்டில் கையில் வச்சுட்டு இந்த பொடியை வந்து நல்லா ஒரு டம்ளரில் ஃபுல்லாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஒரு 5 ml அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சிரிஞ்சல் வைத்து அந்த கோழிக்கு கொடுத்துருங்க காலையில் வெறும் வயிற்றில். அப்புறமா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கழிச்சு நல்லா வறுத்த அரிசினா நீங்கள் ரேஷன் அரிசி கூட எடுத்து நல்லா அதில் கொஞ்சம் உப்பு தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இது விட்டு நல்லா வறுத்துட்டு அந்த அரிசியை வந்து ஒரு கைப்பிடி அளவு இல்லை ஒரு அரை கைப்பிடி அளவு வந்து அந்த கோழிக்கு கொடுத்துட்டு மதியம் எதுவும் கொடுக்காதீங்க. சாயங்கால டைமில் பார்த்தோன்னா ஒரு கம்பு கேழ்வரகு சரி, அது 2ல் ஏதாவது ஒரு கைப்பிடி அளவு வச்சுக்கங்க. இது வந்து முதல் நாள்லாம். அடுத்த நாள் இதே மாதிரி கொடுத்துட்டு நெல் கொடுங்க சரிங்களா. இது போல் வந்து மாற்றி ஒரு வாரம் 7 நாள் இல்லை ஒரு 10 நாள் வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கிற கோழிக்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோக்களை நம்ம சேனலை பார்க்க சேவல் உலகம் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சந்தோஷ் மணி சேவல் கலைன்னு இருக்கும் இன்னொரு சேனல், பழைய சேனல், அந்த சேனலையும் போய் பாருங்கள். நல்ல நுணுக்கங்களுக்கான ஒரு வீடியோவெல்லாம் போட்டிருப்பேன் சரிங்களா. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.